இது உங்கள் ஏகே வேல்டு வைடின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரியல்மியோட டே சேல் பார்த்தோம். இப்போ வந்து ஒன் பிளஸோட கம்யூனிட்டி சேல் நடக்குது. இந்த இயர் எண்டில் சில ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணிக்க, ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்ததுனால அதனால வந்து முந்தின ஜென்ரேஷனை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க, ஆஃபருக்கு போடுவாங்க. அதே போல இப்போ வந்து ஒன் பிளஸ்ல நல்ல நல்ல ஆஃபர் வந்திருக்கு. ஒன் பிளஸ்ல என்னென்ன ஆஃபர் வந்திருக்கு, இந்த டே சேல் எப்போ நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒன் பிளஸோட கம்யூனிட்டி சேல் 11 பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 6ஆம் தேதி இருந்து டிசம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் நடக்குது. இந்த 11 நாள் நடக்கிறதுல வந்து நீங்க நிறைய ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது நல்ல ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன் பிளஸ் 12க்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 64,000 ரூபாய்க்கு 64,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணதுக்கு இப்போ வந்து ஒரு 6,000 ரூபாய் சேல்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 7,000 ரூபாய் இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 9 months நோ காஸ்ட் இஎம்ஐ கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிட்டத்தட்ட வந்து ஒரு 13,000 ரூபாய் குறைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 1,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட இந்த போனை பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்றதான் இப்போ சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் ஒன் பிளஸ் 12 பொறுத்த வரைக்கும் 39,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, 6,000 ரூபாய் சேல்ஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 3,000 ரூபாய் பேங்க் இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 6 month நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒன் பிளஸோட ஓப்பன் ஆபெக்ஸ் எடிஷனுக்கு 1,49,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணதுக்கு 20,000 ரூபாய் இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1,29,999 ரூபாய்க்கு இது வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுக்குறாங்க. அப் டு வந்து 12 months கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒன் பிளஸோட நாடு 4க்கு 29,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 3,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்டன்டா 2,000 ரூபாய் பேங்க் டிஸ்கவுண்ட் கிடைக்க போது. இதெல்லாம் நீங்க இப்போ ஒரு 5,000 ரூபாய் உங்களுக்கு குறைஞ்சி ஒன் பிளஸ் நாடு 4 வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்க 24,999 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 6 month நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாடு CE4க்கு 24,000 ரூபாய்க்கு 24,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 2,000 ரூபாய் சேல்ஸ் டிஸ்கவுண்ட், 1,000 ரூபாய் பேங்க் டிஸ்கவுண்ட் போக. அது மட்டும் இல்லாமல் ஒன் பிளஸோட பட்ஸ் 2R வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் வச்சுங்க. இவ்வளோ ஆஃபர்ஸோட ஒரு 3 months நோ காஸ்ட் இஎம்ஐயோட உங்களுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் நாடு CE4 லைட் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இது 19,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,000 ரூபாய் சேல்ஸ் டிஸ்கவுண்ட், 1,000 ரூபாய் பேங்க் டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3 months நோ காஸ்ட் இஎம்ஐ கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன கிடைக்குதுன்னா ஒன் பிளஸோட புல்லட்ஸ் வயர்லெஸ் Z2 ஓட உங்களுக்கு வந்து நெக் பேண்டும் கிடைச்சிடும். கிட்டத்தட்ட இவ்வளவு ஆஃபர்ஸ் கொடுத்தா ஒரு 3,000 ரூபாய் குறைஞ்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,000 ரூபாய்க்கு இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒன் பிளஸ் பேடுக்கு ஆஃபர் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு 5,000 ரூபாய் டோட்டலா பேங்க் சேல்ஸ் டிஸ்கவுண்ட்லாம் போக ஒரு 5,000 ரூபாய் 39,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணது ஒரு 5,000 ரூபாய் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அதுக்கப்புறம் 9 months நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்கும். ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு டேப்லெட் வாங்கணும்னு வச்சீங்கன்னா ஒன் பிளஸ் பேடு கோ இருக்கு. அது வந்து 19,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ ஒரு 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 14,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒன் பிளஸ் பட்ஸ் ப்ரோ 3 பொறுத்த வரைக்கும் ஒரு 11,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 2,000 ரூபாய் சேல்ஸ் டிஸ்கவுண்ட், பேங்க் டிஸ்கவுண்ட் போக ஒரு 2,000 ரூபாய் கிடைக்கும். 2,000 ரூபாய் கிடைச்சுன்னா ஒரு அண்டர் 10K குள்ள இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இது எந்தெந்த பேங்க்குன்னு கேட்டீங்கன்னா ICICI, ஒன் கார்டு, RBL இந்த 3 பேங்க்கு தான். இதை வந்து எந்தெந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல உள்ள எல்லா இடத்துலயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன் பிளஸோட வெப்சைட்டா இருக்கட்டும், அமேசான், பிளிப்கார்ட், மிந்த்ரா, அதுக்கப்புறம் ஆஃப்லைன் ஸ்டோரான ரிலையன்ஸ் டிஜிட்டல், அதுக்கப்புறம் வந்து ஒன் பிளஸ் ஸ்டோர், குரோமா, விஜய் சேல்ஸ், பஜாஜ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லா இடத்துலையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஆஃபர்ஸ் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஒன் பிளஸ் மற்றும் இந்த ஆடியோ ப்ராடக்ட் வந்து செலக்டட் பின்கோட்ஸ் மூலமாக பிளிங்கிட் மூலமா டெலிவரி பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்க்க போற நம்ம டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல இப்போ ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் ரினிவல் பண்ண சொல்லி உங்களோட பணத்தை திருடிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில இப்போ வந்து ஸ்கேமர்ஸ் கைக்கு போயிருக்கு, ஹேக்கர்ஸ் கைக்கு போயிருக்கு. அது எந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட நெட்ஃபிளிக்ஸ் பாத்தீங்கன்னா குளோபலா இருக்கு. 23 கண்ட்ரிக்கு வந்து இப்போ வந்து அந்த ஸ்கேமர்ஸ் வந்து உள்ள டேட்டாவை தூக்கிட்டு போயிருக்காங்க. அதன் மூலமாக அது எந்தெந்த கண்ட்ரிக்கு கேட்டீங்கன்னா, குறிப்பா சொல்ல போனா பிக்கர் கண்ட்ரியான US, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ், கிரீக் அண்ட் போர்ச்சுகல் இந்த மாதிரி கண்ட்ரிக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இதை தாண்டி மல்டிபிள் கண்ட்ரிலயும் நடந்திருக்கு. அவங்க வந்து SMS மூலமாக உங்களை வந்து ரிமைண்ட் பண்ணுவாங்க. நீங்க வந்து உங்களோட நெட்ஃபிளிக்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் முடிய போது நீங்க வந்து ரினிவல் பண்ணுங்கன்னு சொல்லி, அப்படி ரினிவல் பண்ணும்போது நீங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி ரினிவல் பண்ணும்போது உங்களோட ரினிவல் பண்ற பணத்தை வந்து நீங்க ரினிவல் பண்ற பணத்தை அபிஷியலா அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்றத நெட்ஃபிளிக்ஸ் வந்து இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான ஃபேக் டீடைல்ஸ் வர்றதுல இருந்து நான் அப்படியே உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். அந்த மாதிரியான விஷயத்துல இருந்து வர டீடைல்ஸ் வர்றதுல இருந்து நீங்க வந்து லிங்க் மாதிரி வந்துச்சுன்னா அந்த லிங்க் இந்த நான் ஒரு 4 லிங்க் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த லிங்க் எல்லாம் நான் ஸ்கிரீன்ல காமிப்பேன்.
அந்த லிங்க் மாதிரி வந்துச்சுன்னா நீங்க கிளிக் பண்ணாதீங்க. நீங்க அபிஷியலா வந்து உங்களோட நெட்ஃபிளிக்ஸ் எப்படி நீங்க ரினிவல் பண்ணுவீங்களோ அது மூலமா ரினிவல் பண்ணுங்க. நீங்க வேற எங்கேயும் ரினிவல் பண்ணாதீங்க. அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணி வந்து ரினிவல் பண்ண சொல்லுவாங்க. நீங்க எஸ்எம்எஸ்ல வர லிங்கை கிளிக் பண்ணாதீங்க அப்படின்றது தான். நெட்ஃபிளிக்ஸ் எப்போதும் எப்படி எந்த முறையில் ரினிவல் பண்ணுவீங்களோ நெட்ஃபிளிக்ஸ் அபிஷியலா போய் ரினிவல் பண்ணுங்க, வேற எங்கேயும் ரினிவல் பண்ணாதீங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இது இந்தியாவும் கூடிய சீக்கிரத்தில் இந்த ஸ்கேமர்ஸ் வரலான்றதான் நெட்ஃபிளிக்ஸ் இப்போ தரப்புல இருந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்னோ தரப்புலேருந்து இப்போ வந்து ஒரு பேட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்னோ மெகா பேட் 11 சொல்லி ஒரு பேட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேடில் என்னென்ன ஸ்பெக் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட் வந்து ஒரு நல்ல அப்கிரேடு தான். அவங்களோட முந்தின ஜென்ரேஷனை காட்டிலும் இப்போ ஒரு நல்ல அப்கிரேடு தான். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா டெக்னோ மெகா பேட் 11 பொறுத்த வரைக்கும் 11 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் 440 நிட்ஸ் பிக் பிரைட்னஸோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்குது, அதுக்கப்புறம் டார்க் மோடு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீன் மோடு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா மீடியா ஹீலியோ G99 கொடுத்துருக்காங்க. 8 GB RAM கொடுத்துருக்காங்க, 8 GB விர்ச்சுவல் RAM கொடுத்துருக்காங்க. இந்த விர்ச்சுவல் RAM விட்டாலும் 8 GB RAM பேஸ் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 128 GB ஸ்டோரேஜ் இருக்கு, 256 GB ஸ்டோரேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் மைக்ரோ கார்டு எஸ்டி முடியுமா 512 GB ஸ்டோரேஜ் வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த டேப்லெட் பாத்தீங்கன்னா Android 14 வரப்போது. இது வந்து ஒரு AI டிரான்ஸ்லேஷன் இருக்க போது, AI நாய்ஸ் டிரான்ஸ்லேஷன் இருக்க போது, ஸ்மார்ட் ஸ்கேன் இருக்க போது, AI வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து கேமரா பாத்தீங்கன்னா பேக்ல 30 மெகாபிக்சல், ஃப்ரண்ட்ல 8 மெகாபிக்சல். இந்த டெக்னோ பேடை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு லான்ச் பண்ணா ஒரு நல்ல பேட் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு 4G பேடா இருந்தாலும் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அவுட்டோர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 4G கனெக்டிவிட்டி இருக்கு. அதனால வந்து ஒரு நல்ல பேடு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். பட்ஜெட் நல்லாவே கொடுப்பாங்க. ஆனா வந்து 10 லான்ச் பண்ணல, இதையாச்சும் லான்ச் பண்ணுவாங்கன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம 5.2 ப்ளூடூத் இருக்கு, டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 510 கிராம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இது வந்து என்ன பிரைஸ்க்கு வருவாங்கன்றது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நம்ம பிரைஸ் தெரிஞ்சோன்னு நம்ம அனௌன்ஸ் பண்றோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்ததாக பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா நத்திங் வந்து இப்போ வந்து ஒரு விஜெட்டை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹோம் ஸ்க்ரீன்லேயே இருக்கும். இந்த நத்திங் விஜெட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நோக்கியாவோட ஸ்னேக் கேம் இன்ஸ்பைர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நத்திங் வந்து இதுக்கான ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. நத்திங்கோட ஹோம் ஸ்க்ரீனில் இந்த இருக்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நத்திங்கோட 2ல இருக்கும், 2A பிளஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்னேக் கேம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நோக்கியாவோட விண்டேஜ் பட்டன் கேம்ல எப்படி இருக்குமோ அந்த ஸ்னேக் கேம் மாதிரி இருக்கு. அப்படியே டாட்டா இருக்கு. ஆனா நத்திங் வந்து அதை வந்து அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல ஒயிட் அண்ட் ஆரஞ்சுல கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன விஜெட்டா இருக்கு. ஸ்னேக் கேம் கம்யூனிட்டி டிசைன் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அவைலபிளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க வேணா அந்த விஜெட்டை நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. நோக்கியா பிடிச்சவங்களுக்கு இது நல்லா இருக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ஆசூஸ் இப்போ வந்து குளோபல்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பூஸ்ட் சைபர் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி இதில் குளோபலில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து கீ மெம்பர்ஷிப் பெனிஃபிட்ஸாக என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆசூஸ் வந்து கொலாபரேட் பண்ணுறது மூலயமாக சைபர் செக்யூரிட்டி அவங்களோட சைபர் அட்டாக் வந்து தவிர்க்கப்படும். அவங்களோட ப்ராடக்டில் அவங்களோட ஃபோனோ டேபோ அதுக்கப்புறம் வந்து அதாவது அவங்களோட லேப்டாப்போ இதுலேருந்து வந்து சைபர் அட்டாக் நடக்கிறது தவிர்க்கப்படும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. மேபி வந்து இதோட அவங்களோட மெம்பர்ஷிப் ப்ராசஸ்லாம் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சைபர் அட்டாக்லேருந்து அவங்க வந்து முன்னெடுத்து போகிறாங்க. அவங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. எங்களோட செக்யூரிட்டி ப்ராடக்ட் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றது நம்ம பொறுத்து தான் முடியும். இப்போ தான் வந்து ஆசஸ் வந்து அந்த குளோபல் அந்த டீமில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா போக்கோவோட M7 Pro 5G அதுக்கப்புறம் வந்து போக்கோவோட C75 5G இந்த ரெண்டு போனும் எப்போ லான்ச் ஆக போகுது, இதுல என்னென்ன ஸ்பெக் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற போன் என்னன்னு கேட்டீங்கன்னா போக்கோ M7 Pro 5G. இதில் நம்ம என்னென்ன ஸ்பெக் எதிர்பார்க்கலாம் கேட்டீங்கன்னா 6.67 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி பிளஸோட 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட GOLED ஸ்கிரீனோட வரப்போகுது. அப் டு இதுல வந்து 2100 பிக் பிரைட்னஸ் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கம்பெனி கிளைம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஐகேர் இருக்க போது. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம மீடியாடெக்கோட டிமென்சிட்டியோட 7025 அல்ட்ராவோட சிப்செட் வர போறாங்க. பேக்ல பாத்தீங்கன்னா 50 MP ரியர் கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்டரி கேமரா வந்து என்னன்றது அவங்க சொல்லல. ஆனா வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5110 mAh கொடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ணா 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து
C75 5G பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்படி என்ன ஸ்பெக்கோட வருதுன்னு கேட்டிங்கன்னா அது மீடியாடெக்கோட போனதுனால இது வந்து ஸ்னாப்டிராகனோட 4S Gen 2 ஓட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து இதுவும் ஒரு 5G ஃபோன் தான். கிட்டத்தட்ட வந்து இது எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ரெட்மி A4க்கு அதே வந்து காப்பி பண்ணி தான் வரப்போகுது. அது கிட்டத்தட்ட வந்து இதுலேயும் வந்து என்ன இருக்க போகுதுன்னா அண்டர் 9000 ப்ரைஸில் இருக்க போது. இது வந்து 4GB ரேம் தான் கொடுக்க போகிறாங்க. 4GB விர்ச்சுவல் ரேம் நீங்கள் விட்டாலும் 4GB ரேமுக்கு தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் SD கார்டு ஸ்லாட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஸ்பெக் வர போகுதுங்கன்னா 6.68 இன்ச்சு கொண்ட HD ப்ளஸோட 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போகுது. 50 MP மெயின் கேமரா வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து 5160 mAh பேட்டரியோட வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து இது எப்போ லான்ச் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனையும் பிரைஸ் வந்து அவைலபிளாக இல்லை. லான்ச்சிங் எப்போ நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 17ஆம் தேதி 12வது மாதம் இந்த மாதம் 17ஆம் தேதி 2024 மதியம் 12 மணிக்கு லான்ச் பண்ணுறாங்க போக்கோ C75. அதே போல தான் வந்து ரெண்டு ஃபோனையும் லான்ச் பண்ணுறாங்க. நம்ம அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கூட அடுத்த டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா OnePlusோட ப்ராஜெக்ட் ஸ்டார்லைட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்டை இந்தியாவுக்காக கொண்டு வராங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா OnePlus கமிட்டட் என்ன கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா 2027க்குள்ள இந்தியாவில் வந்து 6000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அவங்களோட எல்லா ப்ராடக்ட்டையும் OnePlusல உள்ள சைனாவில் உள்ள எல்லா மெயினான ப்ராடக்ட்டையும் இங்கே இந்தியாவில் இறக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து பூஸ்ட் சேல்ஸ் இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டியூரபிலிட்டி அதிகமாக இருக்க போது, சர்வீஸ் கேப்பபிலிட்டி அதிகப்படுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் டெய்லர் மேட் ஃபீச்சர்ஸ் சொல்லி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம OnePlusோட வந்து எல்லா ப்ராடக்ட்டும் சைனாவில் நம்ம இருக்கிற ப்ராடக்ட், அதுக்கப்புறம் குளோபல்ல இருக்கிற ப்ராடக்ட், இந்தியாவில் லான்ச் ஆகாத ப்ராடக்ட்ல கூடிய சீக்கிரத்தில் நம்ம 2027க்குள்ள இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ள நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ரியல்மி நியோ 7ல இப்போ ஒரு புதுசா ஒரு எடிஷன் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ரியல்மி நியோ 7ல ஸ்டார்ஷிப் எடிஷன் சொல்லி ஒன்று கொண்டு வர போறாங்க. அந்த ஸ்டார்ஷிப் எடிஷன்ல அதுக்கான ஸ்பெக்கும் இப்போ கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா எப்போதுமே நார்மலா என்ன ஸ்பெக் இருக்குமோ அதே ஸ்பெக் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்பெக் சொன்னோமோ ரியல்மி நியோ 7க்கு நம்ம முந்தின நியூஸ்ல அதே ஸ்பெக் தான் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா தீம் பேக் கேஸ் அதுக்கப்புறம் ஃபோனோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நியோ 7 ஸ்டார்ஷிப் மெத்தட்ல இருக்கும். ஸ்டார்ஷிப் எடிஷன் சொல்லி ஸ்டார்ஷிப்காக கொண்டு வந்திருக்காத மாதிரி தெரியும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பர்ச்சேஸ் பண்ற ஐடியா இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணீங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா போட்ரானிக் தரப்புலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ப்ரொஜெக்டர் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன ப்ரொஜெக்டர்னு கேட்டிங்கன்னா 8K ப்ரொஜெக்டர். இந்த 8K ப்ரொஜெக்டரில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா போட்ரானிக்ஸ் பீம் 500 ஸ்மார்ட் எல்இடின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஃப்ரீ ஃபியூவல் சீல்டு ஆப்டிக்கல் இன்ஜின் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து 6700 லியூமினஸ் இருக்க போது, 8K சப்போர்ட் இருக்க போது, 1080p நேட்டிவ் டு அப் டு 120 வைட் ஆங்கிள் ப்ரொஜெக்ட் இருக்க போது சொல்லியிருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்க போது, கீஸ்டோன் டெக்னாலஜி இருக்க போது. இதுல பாத்தீங்கன்னா மெமரி ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 2GB RAM கொடுக்குறாங்க, 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா AMLOG T972 சிப்செட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் சிஸ்டமா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 16 வாட் பில்ட் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து இதுல வந்து ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ்லாம் லோட் பண்ணியே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம வாய்ஸ் எனேபிள் ரிமோட் இருக்கு, ப்ளூடூத் இருக்கு, வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கு, HDMI ஈத்தர்நெட், அதுக்கப்புறம் 2x USB கனெக்ட் கொடுக்குறாங்க. இது வந்து Android 9 பேசிக் பண்ணி தான் வரப்போகுது. 1 year வாரண்டியோட வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து இதோட பிரைஸ் என்ன பிரைஸ்ன்னு கேட்டீங்கன்னா எம்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் 39,999 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இதோட ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 23,999 ரூபாய்க்கு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 16,000 ஆஃபர் பிரைஸ். இந்த ஆஃபர் பிரைஸோட லிங்க் வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ கீழே இந்த நியூஸ் கீழே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம முன்கூட்டியே கொடுத்துருவோம். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நம்ம கொடுக்குற லிங்க் மூலியமாக தான் போனோம்னா தான் உங்களுக்கு அந்த ஆஃபர் கிடைக்கும். இல்லாட்டி நீங்கள் ஆஃபர் கிடைக்காது. அதுக்கப்புறம் ஆஃபர் எங்கன்னு என்ன கேட்டு வந்து நீங்கள் கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஆப்பிள் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா சைனாவில் ஏஐ டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணாங்க ஆப்பிள் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டுக்கு. ஆனால் வந்து இப்போ வந்து அது வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிளில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆப்பிள் தரப்புலேருந்து ஒரு சின்ன ரூமர் வெளில வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் 18.1 அப்டேட் வந்து பண்ணலான் இருந்தாங்க சைனாவிலையும் யூரோப்லையும். இப்போ வந்து டிலேவாயிருக்கு. அது கேட்டீங்கன்னா சைனாவில் அவங்க வந்து இம்ப்ரூவிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அடுத்த நம்ம பார்க்க போகிற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஐபேட் ப்ரோவோட சிப்செட் என்னன்றது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது வந்து லான்ச் எப்போ இருக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐபேடோட ஐபேட் ப்ரோவோட ஜென்ரேஷனோட சிப்செட் இப்போ கிடச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அப்கமிங் பவர்டு M5 சிப்பாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2025 செகண்ட் ஹாஃப்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2025 செகண்ட் ஹாஃப்ல கேட்டிங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு வெயிட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா தான் தெரியும் எப்படி ஒர்க் கொடுக்குறாங்கன்னு. இப்போ ஐபேட் M4 சிப்ஸோட தான் இருக்கு. அது வந்து ப்ரோ வெர்ஷன், அடுத்த ப்ரோ வெர்ஷன் வந்து 2025 வரும்போது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா Oppo Reno 13 வந்து இன்டர்நேஷனல் லான்ச்சுக்காக வெயிட்டிங்காக இருக்கு. அது வந்து சில சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சில கண்ட்ரிக்கான சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா தைவான், தாய்லாந்து, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்ட்ரிக்கெலாம் இப்போ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரத்தில் வந்து கலர்வைஸ் 15 பேஸ் பண்ணி Android 15ஓட வந்து Oppo Reno வந்து இப்போது குளோபலில் லான்ச் பண்ண போகிறாங்க. குளோபலில் லான்ச் பண்ணுறதுனால கூடிய சீக்கிரத்தில் இந்தியாவுக்கு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்பெக்லாம் கொஞ்சம் கூட குளோபலில் சேஞ்ச் ஆகல. இந்தியாவுக்கு வரும்போது ஏதாவது மாறி இருந்தால் நம்ம அதை அப்டேட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹுவாயோட தரப்புல இந்த Nova 13 அண்ட் Nova 13 Pro இந்த ரெண்டு ஃபோனையும் லான்ச் பண்ண போகிறாங்க. அது எப்போ அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதோட டீட்டெயில்ஸும் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஹுவாய் தரப்புல இருந்து Nova 13 Pro ரெண்டு ஃபோன் வரப்போது. டிசைன் ஆஸ்பெக்ட்ல ரெண்டு ஃபோனும் ஒரு கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 13 பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் கொண்ட OLED கொடுக்க போகிறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்க போகிறாங்க. 50 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா இதில் வந்து யாருமே இன்ன வரைக்கும் ஃப்ரண்ட் கேமரா இவ்வளோ மெகா பிக்சல் கொடுத்து நான் கேள்விப்பட்டதில்லை. இவங்க முறையாக 60 MP செல்ஃபி ஸ்னாப்பர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 100% வைட் சார்ஜர் கொடுக்குறாங்க. 5 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜர் கொடுக்குறாங்க. 256 GB ஸ்டோரேஜ், 512 GB ஸ்டோரேஜ், 1 TB ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 5000 mAh வரப்போகுது. அதுவே பார்த்தீங்கன்னா ப்ரோ வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா 6.76 இன்ச் 0.6ல வந்து அதிகமாக இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரப்போது. 50 MP மெயின் கேமரா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் OIS கொடுக்குறாங்க. அல்ட்ரா வைட் அங்கே 8 MP இருந்துச்சா, இங்கே பார்த்தீங்கன்னா அதே 8 MP அல்ட்ரா வைட் இருக்கு. மூணாவது ஒரு கேமரா 12 MP டெலஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா 50 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மற்றதெல்லாம் சேமாக தான் இருக்கு. இதுதான் இன்னைக்கான நியூஸ். ஹுவாயோட அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறாங்க நோவான்ற ஃபோன் மூலியம் ஃப்ரண்ட் கேமரால. அது எந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்குன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களுடைய கருத்துன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கான்டாக்ட் பண்ண ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சு கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஆஃபர் சொல்கிற லிங்க்ஸ்லாம் வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.